வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அரைஸ் கேஷ்வின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம இந்த சேனலில் போடுறது 3வது வீடியோ இது. இப்போ ஜென்ரலாக வந்து நீங்கள் அரைஸ் கேஷ்வின் வந்து என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்றது, அது எந்த இன்கம் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் அரைஸ் கேஷ்வினை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ப்ராடக்ட்னால், இப்போ எல்லாம் வந்து இப்போ நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அது மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராடக்ட்டு அவங்க ஓன் ப்ராடக்ட் தான் வந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த அரைஸ் கேஷ்வின் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தா, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளே தான் வந்து பார்த்தா இதிலையும் கொடுக்குறாங்க. நம்ம அதே தான் உதயம் பருப்பு, அதே ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாமே தான் இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. இது இதில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து இது நிறைய வந்து ஃப்யூச்சர் பிளான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இப்போ வந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்து இதில் கிராசரி இருக்குது, அது இல்லாமல் ஹோம் அப்ளையன்சஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து என்னென்னா கிராசரிஸ், அதான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வந்து எல்லா பொருளுமே இருக்குது. நம்ம வந்து கடையில் வாங்கிறதுக்கும் இப்போ நம்ம கடையில் யூஸ் பண்ணி வாங்குறதுனால வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு. இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு வந்து பார்த்தா அது எம்ஆர்பி ரேட் இருக்கும், அதோட ஒரு ₹2 கம்மியாக கொடுத்து வந்து உங்களுக்கு பொருள் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த அரைஸ் கேஷ்வினை பொறுத்த வரைக்கும் என்னென்னு வந்து பார்த்தா, நம்ம வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற பொருளே தான் அதுவே வந்து கடையில் நீங்கள் எவ்வளோ எம்ஆர்பி வந்து இது எம்ஆர்பியோட ₹2 கம்மியாக தான் வாங்குவீங்க, அதே ரேட் தான் வந்து இதுலேயும் கொடுக்குறாங்க. இதில் வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு ஹோம் டெலிவரி 800க்கு மேலே இது 800க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஹோம் டெலிவரி இருக்குது. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து 800லாம் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக சின்ன வீட்டுக்கு கூட ஒரு 3 பேர் இருக்கிற வீட்டுக்கு கூட வந்து பார்த்தா நீங்கள் வந்து ₹1500 மேலே தான் வந்து மளிகை சாமானை நீங்கள் வாங்குறீங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ₹800 ரொம்ப கம்மி தான். அது நம்ம ஈஸியாக வந்து இதில் வாங்கிட்டுன்னு வந்து பிறகு ஆர்டர் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து வீட்டுக்கே வந்து நம்மளுக்கு கொரியரில் வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இது எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து 4 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் மளிகை சாமான் வந்து கடையில் வாங்குறதுக்கு இது நம்ம கடையில் வாங்கணும்னு வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தா, இது ஒரு பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண லெவல் இன்கம் தராங்க. அதில் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம் நிறைய இருக்குது. இதில் நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்டார்டிங் நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஐடி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம் வந்து சீனியாரிட்டி பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஐடி நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பெனிஃபிட் நம்ம போட்டுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பேசிஸில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். இது நம்ம அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணணும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கின மாதிரி ஆச்சு, ஒரு ஏர்னிங் பிஸ்னஸ் மாதிரி ஆச்சு. அதை 2-in-1 ப்ராசஸ். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்கம் வந்து பார்த்தா லெவல் இன்கம், செகண்ட் இன்கம் வந்து ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம், தேர்டு வந்து அசோசியேட் டைரக்டர் இன்கம், ஃபோர்த்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்கம், ஃபிஃப்த்து வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம், சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் இன்கம். இப்போ நம்ம வந்து லெவல் இன்கம் வந்து ஸ்டார்டிங் பார்ப்போம். இப்போ லெவல் இன்கம்ன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதில் எல்லா பிஸ்னஸ் மாதிரி இதை நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ்ன்ற மாதிரி கிடையாது. நம்ம தெரிஞ்சவங்க நம்ம லிங்க் மூலிமா வந்து நம்ம ரெஃபரல் பண்ணலாம். அது நம்ம பண்ணணும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து லெவல் இன்கம் இருக்குது. இதில் வந்து மினிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு வந்து பார்த்தா 5 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும் இந்த லெவல் இன்கம்லேயே வந்து நம்மளுக்கு தராங்க. இது வந்து கம்பல்சரி ஜாயின் பண்ணணுமான்ற அவசியம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணால் அது மூலிமா வர இன்கம் தான் வந்து லெவல் இன்கம். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்றது பற்றி இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னது. ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம் நீங்கள் சீனியாரிட்டி பேஸ் எவ்வளோ சீக்கிரம் ஐடி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஆர்ட் ஆஃப் ஃபில் இன்கம் வரும். இப்போ வந்து இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 4 மேட்ரிக்ஸில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 மெம்பர்ஸ் வந்து அதை உங்களுக்கு பின்னாடி வந்து ஜாயின் ஆகுதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது இல்லை, ஓவரால் இந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ ஐடி வருது அதை பொறுத்து உங்கள் பின்னாடி எவ்வளோ வருது. ஒரு 4 ஐடி வந்ததுன்னு வந்து பார்த்தா அதுக்கு வந்து ₹200 தருவாங்க. அப்படியே வந்து இது நம்ம 4 மேட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்னோம். 4x4 வந்து 16. அடுத்தது வரமா அப்படியே வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு 400 அது மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். இது நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்கலான்னு வந்து இதில் பார்த்தா அதை 2.75 கோடி வரைக்கும் இதில் நம்ம சம்பாதிக்க முடியும். இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து 11 லெவல் இன்கம் இருக்குது. இதில் 11 லெவல் வந்து மொத்தமாக சேர்த்து கடைசி லெவல் தான் மொத்தமாக இன்கம் சேர்த்து இந்த 2.75 கோடி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இது வந்து ஸ்லோவாக தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம குயிக்காக இன்கம் வேணும்னு வந்து பார்த்தா நீங்கள் லெவல் இன்கம் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக இன்கம் வரும். அடுத்தது வந்து அசோசியேட் டைரக்டர் இன்கம். இது வந்து என்னன்னு வந்து பார்த்தா நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடுறோம். அந்த இது ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஜாயின் பண்ணி 100 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து 100 மெம்பர்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. அதான் என்ன போஸ்டிங்னு வந்து பார்த்தா அசோசியேட் டைரக்டர். இந்த போஸ்டிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தா நிறைய பெனிஃபிட் இருக்குது இதில். என்னென்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் பெர் டேக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பெர் டேக்கு வந்து ஒரு ₹1000 1000லாம் அதிகமாக தான் வரும்.
ஒரு பர் டேக்கு ஒரு 10,000 ருபீஸ் வருதுன்னு வந்து பார்த்தா அதிலிருந்து வந்து பார்த்தா யார் யார் வந்து அசோசியேட் இப்போ 4 பேர் அசோசியேட் டைரக்டர் இருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 5% வந்து அதை வந்து டிவைடட் டெய்லி வந்து இது வந்து லைஃப் லாங்கு டெய்லி வந்து டிவைட் பண்ணி நீங்கள் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த 100 மெம்பர்ஸ் நம்ம ஜாயின் பண்ண வைக்கணும். நம்ம ஜாயின் பண்ண வச்சுட்டேன்னு வந்து பார்த்தா இந்த அசோசியேட் டைரக்டர் இன்கம் வந்து நம்ம இது பண்ணிடலாம். இப்போ நான் அசோசியேட் டைரக்டரே நான் பண்ணேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அசோசியேட் டைரக்டர் நீங்கள் பண்ணீங்க நெக்ஸ்ட் இன்கம் வந்து என்னன்னு வந்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் இன்கம். இது வந்து அசோசியேட் டைரக்டர் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கம்பெனியில் நம்ம ஆளு சேர்க்குறோம், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்கை வந்து கொடுக்குற கம்பெனின்னு வந்து பார்த்தா அது இந்த கம்பெனி தான். பெர்ஃபார்மன்ஸ் இன்கம் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் 10 பேரை வந்து இப்போ நீங்கள் 1 to 10 இது மாதிரி வந்து 100 பேர் அதை 10 லெவலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுரும் பாருங்க. ஒரு 10 லெவலுக்கும் உங்களுக்கு வந்து 5% வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து தராங்க. 5% அடிஷ்னல் இன்கம் வந்து நம்மளுக்கு தராங்க. அதுக்கடுத்தது வந்து 5th இன்கம் வந்து இது கூட வந்து பார்த்தா நம்ம வந்து எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. இது வந்து ஆட்டோஃபில் இன்கம் மாறுது. என்னென்னு வந்து பார்த்தா ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணுற விட்றீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரெகுலராக வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் அவங்க வாங்குவாங்க. அதிலிருந்து வந்து பார்த்தா நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து 8% வந்து டெய்லி அதை 8% வந்து இந்த 11 லெவல்ஸில் தராங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ குறிப்பிட்ட இதுக்கு இது 2000 நீங்கள் மளிகை சாமான் வாங்குறீங்கன்னா அது வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது ஃபைனல் இன்கம் வந்து என்னென்னு வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் இன்கம்மு. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸை சொல்கிற எல்லா இன்கமும் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்க அதான் வந்து எல்லா இன்கமும் 500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டாலே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள். நம்ம ரீபர்ச்சேஸ் அதை 5 இன்கமுக்கு வந்து நம்ம எலிஜிபிள். ஆனால் வந்து ஃபைனலாக வச்சுருக்கேன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரான்ச்சைஸ் இன்கம். இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்க இல்லை வேலூரில் இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா அந்த மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஐடி இருந்தாலும் வந்து அது உங்களுக்கு வந்து ஏர்னிங் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இதுக்கு வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து 1 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் தான். இப்போ நீங்கள் அந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு யார் வந்து அது இந்த இதில் நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை. இதை எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருந்தாலே போதும். அந்த எல்லாம் வந்து எவ்வளோ இப்போ வேலூர் மாவட்டம் நீங்கள் எடுத்துக்கிற டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலூர் மாவட்டம் இது எத்தனை ஐடி விழுதோ அதெல்லாம் வந்து பார்த்தா டெய்லி அதான் வந்து 4% வந்து கொடுத்துட்றாங்க. எவ்வளோ இது வந்து 4% இது வந்து டெய்லி பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து 4% கொடுத்துருவாங்க. அது இல்லாத இந்த அமௌண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ரிட்டர்னபிள் அமௌண்ட் தான் திருப்பி நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ.